எல்லாருமே நம்மளோட மொபைல்ல இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக கண்டிப்பா ஒரு மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இப்போ ஸ்ரீலங்காவில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மொபைல் நெட்வொர்க்ஸ்லயும் அன்லிமிடெட் கால்ஸ், அன்லிமிடெட் சோஷியல் மீடியா, அன்லிமிடெட் ப்ரௌசிங்னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளும் அந்த ஆஃபர்லாம் பார்த்துட்டு அடடே கம்பெனிக்காரன் நம்மளுக்கு எவ்வளவு லாபகரமான விஷயம் செய்யறான்னு நம்மளும் மாசம் ஒவ்வொரு பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணிக்குவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனினா நம்மளுக்கு லாபமான விஷயம் செய்யறதுக்கு சான்ஸே இல்லை. உதாரணமா இப்போ நீங்க ஒரு 200 ரூபாய் கொடுத்து 400 நிமிஷம் எனி நெட்வொர்க் கால் பேக்கேஜ் ஒன்று ஆக்டிவ் பண்றீங்க. மாச கடைசி வரைக்குமே 200 நிமிஷம் தான் பேசிருக்கீங்க. இருந்தாலும் மிச்சம் இருக்க அந்த 200 நிமிஷம் அது உங்களுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா அது எக்ஸ்பயர் ஆகும். இதே கான்செப்ட்ல இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க, அங்க போயிட்டு ஃபுல் மீல் ஒன்று 400 ரூபாய்க்கு ஆர்டர் பண்றீங்க. அதுல வெறும் ஹாஃப் தான் சாப்பிட்டுருக்கீங்க. ஹாஃப் சாப்பிட்டனால அந்த ஹாஃப்க்கு மட்டும் நீங்க பே பண்ணவும் முடியாது. அதே மாதிரி நீங்க ஹாஃப் சாப்பிட்டீங்கன்ட்டுன்னு அந்த ஹாஃப் எடுத்து 200 ரூபாய்க்கு இன்னொருத்தனுக்கு அந்த கடைக்காரனால விற்கவும் முடியாது. அந்த வேஸ்ட் should be a waste. ஆனால் நீங்கள் இங்கே வேஸ்ட் பண்ண அந்த 100 ரூபா வேல்யூடு உள்ள 200 நிமிஷம் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே உங்களுக்கு தான் வேஸ்ட்டு. கம்பெனிக்காரனுக்கு அது ஒரு கொள்ள லாபம். ஏன்னா இப்போ நீங்கள் 200 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த நாட்டில் வேற யாராவது ஒருத்தர் 200 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருப்பான். அது ரெண்டையும் சேர்த்து திரும்ப 200 ரூபாய்க்கு 400 நிமிஷம்னு உங்களுக்கே விற்பான். ஸோ ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு நாளும் நம்மளுக்கு லாபகரமான விஷயம் செய்யாது. அட்டை எப்படி நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ரத்தத்தை உறிஞ்சுமோ அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி நம்மளோட வருமானத்தை நம்மளுக்கே தெரியாமல் உறிஞ்சும். இது ஃபேக்ட்.